இயக்குனர் பாண்டிராஜ் அவர்களை மிகுந்த அன்போடு இந்த மேடைக்கு வருக வருகன்னு வரவேற்கிறோம். இயக்குனர் கையால் அந்த விருதை வாங்க போறவர் யாரு? எல்இடி திரையில பாத்திரலாம் வாங்க. கொட்டாம்பட்டிக்கு அருகே உள்ள கம்பூர் என்ற குட்டி கிராமத்தின் இளைஞர்கள் ஒருங்கிணைந்து நின்று இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார்கள். ஒரு நாடாளுமன்றத்தின் வல்லமை மிக்க கிராம சபையை முறைப்படுத்தி பிற ஊர்க்காரர்களும் வந்து கற்குமிடமாக மாற்றியிருக்கிறார்கள். லஞ்சமற்ற தேர்தல், ஊழலற்ற நிர்வாகம் என வியப்பூட்டும் வெளிப்படை நிர்வாகம் நடக்கிறது கம்பூரில். ஒவ்வொரு தெருவுக்கும் தனித்தனியாக இயங்கும் வாட்ஸ்அப் குழுக்கள், ஊர் செய்திகள், அரசு திட்டங்கள், போட்டித் தேர்வு, வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் என 24 மணி நேரமும் விழிப்புடன் இயங்குகின்றன. வாரந்தோறும் செயற்பாட்டாளர்களை விருந்தினர்களாக அழைத்து ஊர்க்கூட்டத்தில் பேச வைப்பது, ஊருக்கு பிரச்சனை வரும்போது கட்டுப்பாடு குலையாமல் போராடுவது என இந்த இளைஞர்களின் ஒழுங்கும் கண்ணியமும் வியப்பூட்டுகிறது. சாதி மத பாலின வேறுபாடின்றி கரம் கோர்த்து தங்கள் கிராமத்தை வழிநடத்தும் கம்பூர் கிராமத்தின் முன்மாதிரி இளைஞர்களுக்கு ஆனந்த விகடன் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எங்கோ ஒரு மூலையில் கொட்டாம்பட்டிக்கு அருகில் இருந்த கம்பூர் கிராமத்து இளைஞர்களை இன்றைக்கி இந்த தலைநகரில் மேடையில் ஏற்றி அழகு பார்த்த விகடன் குழுமத்திற்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு இவ்வளோ விழிப்புணர்வு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, 2017 நடந்த அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போயிட்டு எங்கள் இளைஞர்கள்லாம் பங்கேற்றாங்க. அன்றைக்கி தான் தெரிஞ்சு இந்த மாதிரியான பொது விஷயம்னா என்ன. அப்போ நாங்கள் என்ன நினச்சோம்னா, கிராமங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்ட்டு, நம்ம பிறந்த ஊருக்கு வேலை செய்யணும் அப்படின்ட்டு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேருந்து எங்கள் பயணத்தை தொடங்கினோம். கிராமங்கள் வளரணும்னா அந்த கிராம சபைங்கிற ஒரு விஷயம் வெளியில் வரணும். கிராமங்களை காப்போம், கிராமங்களை நேசிப்போம், மண்ணையும் மக்களையும் வளர்த்தெடுப்போம். நன்றி, வணக்கம். உங்களை பார்க்க எல்லாருக்கும் பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. நானும் ஒரு கிராமத்திலேருந்து பிறந்து வந்தவங்கனால உங்களுடைய செயல் இன்னும் மிக சிறப்பாக சிறக்கணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த விருதை